இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். எல்லாரும் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த 100 ரூபாயில் 20 ரூபாயை வந்து சமூகத்துக்காக செலவு பண்ணுவாங்க, 80 ரூபாயை அவங்க வச்சுக்குவாங்க. இயக்குனர் ரஞ்சித் 100 ரூபாயில் 80 ரூபாயை சமூகத்துக்கு செலவு பண்ணிட்டு 20 ரூபாயை தான் தனக்கு வைத்துக் கொள்கிறார் என்பது போலத்தான் இந்த நீலம் என்ற அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட அவர் வந்து எப்போது இந்த 2வது படம், அந்த ஃபர்ஸ்ட் படம் என்னப்பா அது அட்டகத்திக்கு பிறகு அடுத்து ரஜினி படம்லாம் அவர் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் பெரும் தொகை நீலம் பண்பாட்டு மையம் என்று வைத்து வெறும் தலித் இஷ்யூ, வேறு எதுலையும் தலையிட மாட்டார். தலித்துகள் தொடர்பான இஷ்யூனா வருவாங்க. நம்ம சேனலும் போனோம், வந்துட்டோம், மற்ற அரசியல் அமைப்புகளும் சென்றன, வந்து விட்டன. ஆனால் இந்த நீலம் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த தொழிலாளர்களோடு தங்குகிறார்கள். அதனால தான் அவங்களால நைட்டு 1:30 மணிக்கு, விடிய காத்தால் 1:30 மணிக்கு போய் மைக்கு போட முடியுது. ஒரு 1-1:30 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு 1:30 மணிக்கு இவங்க ஜாலியாக வராங்க. வந்து பார்த்தா ப்ரெஸ் இருந்த உடனே சேகர் பாபுவோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும். நீலம் அமைப்பு ஒரு காணொலி நடத்துகிறது. 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ் அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். அவர்கள் வந்து இந்த மைக்கு கேட்ட உடனே, நீ யாரு? ப்ரெஸ்ஸா? நீ எந்த சேனல்? எந்த ப்ரெஸ்ஸு? நீலாம் நான் பத்திரிகையால் தான் சந்திக்க வந்திருக்கேன். நீ ஒன்ட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவன் இந்த சேகர் பாபுவோட உடல் மொழியை பார்த்தீங்களா? ஆணவத்தின் உச்சம். அதாவது என்னன்னா, நான் தானடா போராட்டம் நடத்த சொன்னேன், வாபஸ் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அவங்க என்ன சார் கேட்டாங்க? 2021 நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் கொடுக்கல அப்படின்னு ஒரே பதில் சொல்கிறார். பார்த்தீங்களா? அந்த கடிதம் இப்போது வெளியாகி இருக்கிறது, பார்த்தால் தெரியும். மாநகராட்சி ஆணையருக்கு துப்புரவு தொழிலாளிகளோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு ஜனவரி 2021 அப்போது எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதைத்தான் அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நம்மளோட நேர்காணலையே அந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, இவர்களது தேர்தல் வாக்குறுதியில் இது இருக்கிறது என்று சொன்னார்கள். அது நேரத்தில் கொடுக்கலன்னா என்ன பதில் இது? இன்னொன்று, இந்த துறைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிற? கேள்வி ஒன்றும் மோசமான கேள்வி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை மாதிரி உறுதிமொழி கொடுத்துட்டு போனீங்கல்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ என்ன பத்திரிக்கைன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது என்ன ரீசன்னா சிறுமைப்படுத்துறாராம். எல்லாரும் தான் கேள்வி கேட்பான். வாக்காளன் ஒவ்வொருவனுக்கும் கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது, பதில் சொல்வது உங்களது கடமை. திமுகவினரோட இந்த ஆணவமும் ரவுடித்தனத்தின் காரணமாகத்தான் ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லாமல் போனதற்கான காரணம் அதிமுக ஆட்சியில் நடக்கிற குறை இல்லை ஃபேட்டிக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் சரி திமுகவுக்கு போடுவோன்னு போட்ட உடனே அந்த 5 வருஷத்துல இவங்க மூஞ்ச புத்தியை காமிச்சிருவாங்க. ஐயோ இவனுக்கு வரக்கூடாதுப்பா இனிமேல்னு சொல்லிட்டு மக்கள் வெறுத்து போய் வாக்களிப்பார்கள். இது முதல் சம்பவம் அல்ல. திமுக அமைச்சர்கள் இது போல பொதுவெளியில் நடந்த பட்டியல் மிக மிக நீளம். அதிமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களேம்மா, 15 வருஷமா பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக அமைச்சர்கள் பொதுவெளியில் பொதுமக்களை இப்படி அநாகரீகமாக ஆணவமாக நடத்துவது எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? ரேரா 1 or 2 இருக்கும். இப்போ சார் இது வந்து பெரிதுபடுத்தப்படணும், இது பெரிதுபடுத்தப்படல. இதே இங்கே வந்து இபிஎஸ் அவர்கள் நேற்று அண்ணன் பின்னாடி காரில் ஏறுங்கன்றாரு. அது புரோட்டோகாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது பெருசுப்படுத்தப்படுது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை இபிஎஸ்க்கும் செல்லூர் ராஜுக்கும் இருக்கிறது கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறது தான் மக்களோட பிரச்சனை. ஒன்று அவங்களுக்கு பிரச்சனை, அதன் மூலமாக மாநகராட்சியே நாறிட்டு இருக்கு, அது பிரச்சனை. ஆனால் ஊடகங்கள் எதை பெரிதுபடுத்தணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவைதான் ஊடகங்கள். அந்த ஊடகங்களுக்கு தான் சேகர் பாபு பதில் சொல்லுவார். புரியுதா? ஃபர்ஸ்ட் கமிஷனு. இன்னொன்று, அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த உள்ளாட்சி துறையே சேகர் பாபு தன் வசம் வர வேண்டும் என்று ஹோம் மினிஸ்டர் மூலமா, ஹோம் மினிஸ்டர்னா யாரு? புடவர்லாம் தூட்டத்தில் அந்நியார். ஹோமுக்கு மினிஸ்டர் அந்நியார் மூலமாக இந்த துறையை பிடிக்கலாம். அவர் நேருவுக்கு ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரியலன்றதுனால தான் இதை அனுமதிச்சுட்டு இருக்காரு. நானும்